கனிம வள கொள்ளையை கண்டறிவதற்கு வந்து ஒரு குழு போட்டு ஐயா சகாயம் வந்து சுடுகாட்டில் படுத்து கிடந்தார். எந்த ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில். திமுகவே அதிமுக இப்படி செய்யக்கூடாது. திமுக வளக்கொள்ளையை செய்யுது, அதிமுக செய்யலைன்னா 15,000 கோடிங்க மக்கள் வரி பணம் தானங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டோட ஒவ்வொரு நகரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்றாங்க. நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மே 22 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. மே 22ஆம் தேதியும் அடுத்த நாளும் துப்பாக்கி சூடு, அடுத்த நாள் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா? இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. கஜா புயல் நடந்துச்சு 2012 காலகட்டத்தில். தமிழ்நாடு அரசு கேட்ட தொகை 5000 கோடி. அன்னைக்கு காங்கிரஸ் திமுக அமைச்சரை கொடுத்தது வெறும் 500 கோடி. அப்ப என்ன மாறுபாடு? எல்லாம் ஏமாற்றுதான். பிளாக் டிக்கெட் கேட்கலாம்ல, இல்ல லாட்டரி டிக்கெட் நான் கேட்கலாம்ல. 2026 நீங்க தோத்து போனீங்கன்னா கட்சி இருக்குமா? முதல்ல இங்க வந்து அதிகபட்சம் விஜய் வந்து எம்எல்ஏ ஆகிறான்னு வச்சுக்கோ. எம்எல்ஏ ஆவாரா சபாநகர பணியில் கூப்பிடுவாரா? 60 ஆண்டுகால திராவிட கட்சி ஆட்சியில் 31 ஆண்டு காலம் வந்து அதிமுக தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு. 25 ஆண்டுகளாக திமுக ஆண்டு கொண்டு இருக்கு. இவங்க மாறி மாறி குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் 2 ஆட்சி காலத்துலேயும் எல்லாம் நடக்கும். அண்ணன் கல்யாணசுந்தரம் பேசுகிறப்ப கனிம வள கொள்ளை, இயற்கை வள கொள்ளை பற்றி பேசினாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் வளக்கொள்ளை நடக்கலைன்னு பேசுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி பேசல. ஜகவர் வழி எங்கள் கட்சிக்காரன்னார். நான் கேட்குறேன், 2015ஆம் ஆண்டு நீதிமன்றம் அறிவித்து ஐயா சகாயம் தலைமையில் கனிம வள கொள்ளையை கண்டறிவதற்கு வந்து ஒரு குழு போட்டு ஐயா சகாயம் வந்து சுடுகாட்டில் படுத்து கிடந்தார். எந்த ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில். அப்போ அவர் ஒட்டுமொத்தமாக அங்கே எவ்வளவு இழப்பீடு அப்படிங்கிறப்ப 15,000 கோடி வளக்கொள்ளை மூலமாக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவித்தார். 2015 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி தானே. 15,000 கோடி அரசுக்கு வளக்கொள்ளை மூலமாக இழப்பு ஏற்படுத்தியது யாரும் கண்டறிஞ்சு கைது பண்ண வேண்டியதானே. திமுகவே அதிமுக இப்படி செய்யக்கூடாது. திமுக வளக்கொள்ளையை செய்யுது, அதிமுக செய்யலைன்னா 15,000 கோடிங்க மக்கள் வரி பணம் தானங்க. எப்படி பார்த்தாலும் அங்கே தானங்க போக வேண்டியது. ஏன் செய்யலை? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சொல்கிறப்ப நீங்கள் உங்கள் தரப்பு வாதத்தை சொல்லுங்கள். அண்ணன் சீமான் சொன்னதுன்னா எல்லாத்தையும் சொல்லுங்க. அதே அண்ணன் சீமான் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அதிமுகவின் ஆட்சியாளர்கள் மீது கொலை வழக்கு போடணும்னு. ஏற்றுக்கிறீங்களா? அருணா ஜெகதீசன் ஆணையத்தோட அறிக்கை சொல்கிறீங்க. அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கை சொல்லுது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டோட ஒவ்வொரு நகரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்கிறாங்க. நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு. மே 22 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். வச்சுக்குவோம் வாதத்துக்கு. மே 22ஆம் தேதியும் அடுத்த நாளும் துப்பாக்கி சூடு, அடுத்த நாள் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா? இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. சரி, துப்பாக்கி சூடுக்கு வந்து யாரோ அனுமதி கொடுத்துட்டாங்க வச்சுக்குவோம். அங்கே தொடர்ச்சியாக 1 வார காலம் அந்த ஊருக்காரங்களை பூரா கைது பண்ணி கொண்ட பல இடங்களை வச்சு அடித்து துவச்சிங்களே, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? காவல்துறை அமைச்சகம் யார்கிட்ட இருக்குது? எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அவருக்கு தெரியாமல் காவல்துறை சுடுது அப்படின்னா நீங்கள் இவ்வளவு போகணும். ஏன் ஆணையம் போடணும்? யார் சுட்டு கொண்டானோ அவன் மேலே கொலை வழக்கு போட்டு அன்னைக்கே கைது பண்ண வேண்டியதானே. திமுக அப்பெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அதிமுக ஆட்சியில் பண்ணிக்கலாமே. ஆணையம் போடாமல் கொலை வழக்கு போட்டுக்கலாமே. ஏன் செய்யலை? ஏன்னா நாட்டுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதனால் திமுக அதிமுக ஒன்று தான். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நீட்டுக்கு நீங்கள் உள்ளிட வச்சுட்டு சொல்கிறீங்க. அனிதா உள்ளிட்ட பிள்ளைகள் இறந்து போனதுக்கு காரணம் யார்? நீங்கள் ஓராண்டு காலம் உங்கள் மசோதாவை வந்து அந்த தீர்மானத்தை வந்து பாஜக அரசு நிராகரிச்சுங்கிற விவரத்தையே ஓராண்டு காலம் சொல்லாமல் மூடி மறைச்சிங்க. அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை. அதே போல் திமுக மாநில சுயாட்சின்னு பேசுது. மத்திய அமைச்சரவையில் இந்தியாவிலே அதிகப்படியான ஆண்டுகள் வந்து அங்கம் வச்ச ஒரே கட்சி திமுக தான். வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமர்களை மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு காலம். குறிப்பாக சொல்லணும்னா 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியாக 14 ஆண்டு காலம். இந்த 18 ஆண்டு காலத்தில் இந்த ஆளுநர் பதவியை நீக்கிறதுக்கு, ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் திரும்ப தூக்கி போட்டிருக்கீங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் ஆளுநர் கிளம்புவீங்க, உங்கள் ஆட்சியில் மாநில சுயாட்சிங்க. மத்திய அமைச்சர்கள் 18 ஆண்டுகள் அங்கே வச்சப்ப வாஜ்பாய்கிட்ட, மன்மோகன் சிங்கிட்ட ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு ஆளுநர் பதவி நீக்கன்னு கேட்டது உண்டா? 2004 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடிச்சது திமுக. அன்னை காலகட்டத்தில் வடக்கை ஆண்டு கொண்டிருப்பது தெற்குன்னு சொல்லப்பட்ட காலகட்டம். ஆனால் என்ன பண்ணீங்க?
இன்னைக்கு பாஜக வஞ்சிக்குது, எனக்கு மாற்று கருத்தில் நான் உடன்படுறேன். அதே சமயத்தில் கஜா புயல் நடந்துச்சு 2012 காலகட்டத்தில். தமிழ்நாடு அரசு கேட்ட தொகை 5000 கோடி. அன்னைக்கு காங்கிரஸ் திமுக அமைச்சரை கொடுத்தது வெறும் 500 கோடி. அப்போ என்ன மாறுபாடுன்னு கேட்குறேன். எல்லாம் ஏமாற்று தான். இதில் கடைசியாக பக்கா மார்க்ஸ் கட்சியை சேர்ந்த நண்பர் சொன்னார், நான் கருத்தாக தான் வாதங்களை வச்சேன், அரசியலை தான் வாதங்களை வச்சேன். அவர் வந்து அவங்களோட விர்ச்சுவல் வாரிசு மாதிரியே இந்த கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா கட் பண்ணி ட்விட்டரில் போட்டு 4 பேர் ஃபயர் விடலாம். ஆனால் பொது சமூகம் பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப பக்குவமற்ற பேச்சுன்னு நினைக்கும். அப்படி தான் இருந்துச்சு உங்கள் பேச்சு. நான் பேசலாம்ல, பிளாக் டிக்கெட்னு கேட்கலாம்ல. கடைசியாக கோட் படத்துக்கு பிளாக் டிக்கெட் விற்காமல் நீங்கள் படம் ஓட்டுனீங்களா? இல்லை லாட்ரி டிக்கெட் நான் கேட்கலாம்ல? இதெல்லாம் என்ன? இன்றைக்கி பேசுவாங்க நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு. நாங்கள் எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் மக்களோட நிற்போம், மக்களுக்காக நிற்போம். 2026 நீங்கள் தோற்று போனீங்கன்னா கட்சி இருக்குமா? முதல்ல பிரசாந்த் கிஷோர் உங்கள் அண்ணன் ஒருத்தர் அவரும் சொன்னார், சஞ்சுராஜுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் போட்டின்னாரு. போராடம் பூரா மக்கள் வெள்ளம்னாரு. போராடம் பூரா மக்கள் வெள்ளம். அதே போல் வந்து நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் வந்து 25 இடங்களுக்கு மேலே போட்டுட்டா நான் அரசியல் விட்டு போயிடுறேன் அப்படின்னு வாய்ச்சவடலை விட்டாப்புல. இப்போ எங்கே இருக்காரு? இந்த பிரபுவோட நகைச்சி ஒன்று இருக்கும். பிரபு வந்து இரவு நேரத்தில் வந்து சைக்கிளில் போவாப்புல, விளக்கு போடாமல் அந்த லைட் போடாமல் போயிடுவார். உடனே போலீஸ் பிடிச்சி லைட்டு போடாமல் வர்றியே அப்படின்னு. நானாவது பரவாயில்ல சார், சைக்கிள் லைட் போடாமல் தான் வர்றேன். ஒருத்தன் சைக்கிளே இல்லாமல் வர்றான் பாரு. சைக்கிளே இல்லாமல் யார் வர்றான்னு 2026 தேர்தல் காட்டும். இங்கே வந்து அதிகபட்சம் விஜய் வந்து எம்எல்ஏ ஆகிறான்னு வச்சுக்குவோம். எம்எல்ஏ ஆவாரால் சபாநகர பணியர் கூப்பிடுவாரா? வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க, போராட்டத்துக்கு நான் ஆதரவு தர்றேன், வந்து வாங்கிட்டு போங்க. இது என்ன அரசியல்? நீங்கள் கொள்கையை வழியாட்டி வச்சிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாருங்க, அரசியலில் நாயக வழிபாடு அடிமைத்தனத்துக்கு இட்டு செல்லும் எதேச்சதிகார பாதையை நோக்கி கொண்டு போகுது. வெறும் நாயக வழிபாடு, தத்துவம் இல்லை, கோட்பாடு இல்லை, கொள்கை இல்லை, செயல் திட்டம் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை, மக்கள் நலன் இல்லை, ஒன்றும் இல்லை. திரைப்படத்தை விஜயை பார்த்துட்டு திரைப்படத்தில் இருக்கிற விஜய் தான் நிஜ விஜய்னு நினைக்கிறாங்க. அந்த விஜய் வேற, இந்த விஜய் வேற. படத்தில் 100 பேர் அடித்து பறக்க விடுவார், நிஜத்தில் பொதுக்குள்ள தீர்மானம் போடுவாங்க, எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, அவ்வளோதான். அதனால் களத்துக்கு வரலையில் நாங்கள் 67 போல, நாங்கள் 77 போல. 67 77 பேசுகிறீங்களே, 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார், அதை பேசணும்னா 5 நிமிஷம் வேணும் வேறு. ஆனால் 77 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை நிறுத்தி வெற்றி பெற வச்சார். நீங்கள் சொல்கிறீங்களே எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு. ஈரோடு கிழக்கில் பிரதான கட்சியான அதிமுக போட்டி போடல, திமுக போட்டி போட்டுச்சு, நாம் தமிழர் கட்சி போட்டி போட்டுச்சு. திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டினா ஈரோடு கிழக்கில் வந்து நிற்க வேண்டியதானே? ஏன் நிற்கல? நின்றுதா டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். விக்கிரவாணி வரலையே, எதுக்கு வரதில்லையே அவர். அதனால நீங்கள் பேசுறீங்களே, எல்லாம் பேசுறீங்களே, அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா? அது குறித்தான தாவேக்கான நிலைப்பாடு என்ன? வாரிசு அரசியல் குடும்பாதிக்கம் பேசுறீங்க. வாரிசு அரசியல் குடும்பாதிக்கம்னா அதை விட வாரிசு அரசியல் காங்கிரஸ் இருக்கு. நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி வாரிசு அரசியலா இல்லையா? ராகுல் காந்தியில் கூட்டு போட வந்து ஏன் இவ்வளவு துடியா துடிக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் நான் ஏற்கிறேன், ஸ்டாலின் வாரிசு அரசியல் நான் ஏற்கிறேன். அதே சமயத்தில் ராகுல் காந்தி வாரிசு அரசியலா இல்லையா? தாவேக்கான நிலைப்பாடு என்ன? பதில் சொல்லுவாங்களா? கோட்பாட்டு ரீதியாக கேள்விகளை வச்சோம்னா, வாதங்களை வச்சோம்னா அவ்வளவு இருக்கு. ஆனால் அதுக்கு போக சொல்ல மாட்டாங்க. இந்த கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க வாதங்கள். ஒரு வாதங்கிறது உண்மை அடிப்படையில் கட்டமைக்கப்படணும், அவதூறு அடிப்படையில் கட்டமைக்கப்படக்கூடாது. அதான் நடக்குது. அதனால் 26 தேர்தல் களம்ங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கான களம். 26 தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். நாங்கள் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். யாரோட தயவும் இல்லாமல், வாக்கு காசுறாமல், முறைகேடு பண்ணாமல், கள்ள வாக்கு செலுத்தாமல், எதுவும் செய்யாமல், மக்களை நம்பி கோட்பாட்டை சொல்லி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட நாங்கள் 2026 சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளர் நிறுத்தி, இளைஞர்களுக்கு பெருவாரிய வாய்ப்பு கொடுத்து, இந்த தேர்தல் களத்தை எங்களுக்கானதாக மாற்றி அதிகாரத்தை நோக்கி நகருவோம். இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான ஒரு தூய நல்லாட்சியை நிறுவோம். நன்றி, வணக்கம்.